ஹலோ गाइस வாங்க எல்லாரும் ஏறுங்க போலாம். கார் 2 நிமிஷம் தான் நிக்கும். இந்த vlog இதோட முடிய போறது இல்ல, இன்னும் கண்டினியூ ஆகும். வாங்க. Oh no நாங்க வந்துட்டோம். இப்போ வந்து ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டோம். ரூம் புக் பண்ணிட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டு இருக்கிறோம். ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கிறோம். 12 மணிக்கு வர சொல்லிக்கிறாங்க. இப்போ நாங்க அங்க போனோடனே ஸ்விம்மிங் பூல்ல போனோம். 2 பேரும் அமலமா குளிப்போம். அதை வந்து லைவ் வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு, எல்லாரும் எங்கெல்லாம் போவீங்க? எத்தனை பேர் வரீங்க? எங்கடா போறீங்க? எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? गाइस இப்போ நம்ம பசங்க எல்லாரும் குளிக்க ரெடி ஆயிட்டோம். இப்போ குளிக்க போறோம். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி வராங்க. என்ன இருக்கிற நான் இல்லைங்களோ. கல்லு கடிச்சிட போது பாத்தாட்டுங்க. ஒண்ணு தோழி முடிச்சு அது அவ்வளவுதான். ஓகேவா? 3 2 1 செம பண்ணா இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெசார்ட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. A few moments later. நாங்க நேற்று சாயந்தரமே மூணாறு போனோம் முடிவு பண்ணி இன்னைக்கு காலையில 3 மணிக்கு இந்த ரெடி ஆயிட்டோம். எனக்கே மூணாருக்கு வழி தெரியும். இந்த பண்ணாட நெருப்பு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு 100 கிலோமீட்டர் சுத்தி கூட்டு வந்தோம். 3 hours later. பாருங்க, இது எங்களுடைய ரெசார்ட்டே கிடையாது. ஆனா என்னன்னா, இங்கதான் வந்து நாங்க தங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் நம்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களால என்ன சொல்றதுன்னு தெரியல. சரிங்களா? இங்க குறுகுறுன்னு பாக்குறான் பாருங்க. இவன் தான் 1ஆம் நம்பர் கேப்பு மாதிரி. சரிங்களா? இங்க வரவா நம்பர் செகண்ட் அட்லீஸ்ட் நம்பர் 2 வானவில். சரிங்களா? வானவில் ரகு. அப்புறம் இங்க பாருங்க எப்படி நின்று ஏமாத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க. எல்லாத்தையும் சாப்பிட போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இங்க நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோக்காக இருக்கு அந்த எல்லாம் போட்டோ. போட்டோக்கு போஸ்ட் கொடுறா டேய். போட்டோக்கு போஸ்ட் கொடுறா. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. எடுத்து போடு, வாயில எடுத்து போடு. அப்படியே எடுத்து போடு. கமான் டைகர். கமான் டைகர். அப்படியா இன்னும் தாடியெல்லாம் விட்டுட்டு இருக்குது. இங்க பாருங்க, இதெல்லாம் இது வந்து நீங்க என்ன குருமான்னு நீங்க கெஸ் பண்றீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இங்க வந்து இது வந்து முட்டை குருமா. ஓகேங்களா? அடுத்தது வந்து இது வந்து சாம்பார்.
ஆக்சுவலி இது சாம்பார். ஆனா இது எதுக்கு தெரியுமா கொடுக்குறாங்க? புரோட்டா. இது வந்து ஆம்லெட். கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான். அந்த அளவுக்கு இல்ல, நல்லா இல்ல. சிக்கன் கிரி சாப்பிட்டான் இனிக்குது. கூட்டுப்படா ஒர்த்தபிளே கிடையாது. A few moments later. அதை பத்தி பேசாதடா கொஞ்சம். ஏன்னா என்னாச்சு? மூணாறு நினைச்சாலே கடுப்பா இருக்குங்க சேட்டானது பண்றது. ஏன்டா வந்தான்ட்டு இருக்கு. தமிழ்நாட்டு பசங்கன்னா இவங்களுக்கு எப்படி தெரியுது இவங்களுக்கெல்லாம்? ஆமராண்டி ஏத்த என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம திருசுல இருந்து கொடுத்து பழகிட்டோம். நாம அனுபவிக்க வேண்டியதா? திருசுல புடிங்கிற கொத்தோட புடிங்கி எரிஞ்சிருந்தோம்னா நமக்கு தேவை புதியதெல்லாம் புடிங்கி இருக்க வேண்டியதானே? புடிங்கி இருக்கல அந்த என்ன பண்ண பொச்சேன் கொஞ்சம் அங்க கொண்டு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. மாமா சத்தியமா அப்படியே மண்டை டென்ஷன் ஆகுது மாமா. பலாறு ஒரு அப்ப அப்படி போடு நவீனே மூடிட்டு இந்த டென்ஷன் சத்தியமா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. நீதான் கம்மனு இருப்பே என்னங்கிற? அவனை மூடிட்டு சொல்லு மாமா. நீ கம்மனு அவனை மூடிட்டு சொல்லு முதல்ல. ஏன் அவனையே நீ எடுக்க மாட்டேங்கிற? அவனை மூடிட்டு சொல்லு மாமா முதல்ல. அவனை மூடிட்டு சொல்லு முதல்ல. நீ என்னையே அடக்குற? நீ அவனை அடக்க மாட்டியா? அவனை கேட்க மாட்டியா? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ரொம்ப மனசுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து டிராவல் பண்ணி பாருங்க. டிராவல் வந்து ஒரு அருமையான கைட்லைன்ஸ். ஓகேங்களா? உங்களோட மனசு வந்து அந்த அளவுக்கு வந்து பெயினா இருக்கிறத வந்து பீஸ்ஃபுல்லா மாற்றும். ஓகேங்களா? டிராவல் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் எவ்ரி ஹார்ட் பிரேக்கிங் நியூஸஸ். ஓகே, நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து அரை மணி நேரம் பாக்குறீங்க. முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க. எல்லாம் கிளம்பி போங்க. கரண்ட் கட்டு ஜென்ரேட்டர்ல The next day. ஃபைனலாக ட்ரிப் முடிச்சாச்சு. இப்போ எப்படின்னா நாங்கள் ஹோட்டல் வந்து ரெசார்ட் வந்து ஒர்த்தபுள் தான். என்னன்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இப்போ வந்து பேசி கம்மி பண்ணியிருக்கோம். என்னன்னா நாங்கள் மாநிலிருந்து தண்ணியே கொடுக்கல நேற்று. அதுக்கப்புறம் நைட்டு நாங்கள் போய் கேட்டதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. ஃபுட்டு வந்து காலையில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. வெறும் 8 பேர்த்துக்கு வெறும் 4 இட்லி தான் கொடுத்தாங்க. அதுவும் தோசை வந்து ஒஸ்ட்டு. அந்த ஃபுட்டு வந்து சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னா அவங்க வந்து முன்னாடியே வந்து நீங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது தெரியவே தெரியாது. நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்கும்போதே வந்து அவங்க வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து சொல்கிறது வந்து வேற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எப்படின்னா நீங்கள் வரீங்கன்னா வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணி அவங்க கிட்ட ப்ராப்பராக வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன அவைலபிள் அப்படின்னு, எத்தனை டைமிங், இதெல்லாம் கேட்டு தெளிவாக கேட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா பால்கனியில் ஒரு சிங்கிள் ரூமு டபுள் பெட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கீழே தான் இருக்குன்னு சொன்னாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில். அதுவும் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கோ, மேலே ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் ஒரு 2 o'clock வந்து பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்தாங்க. சரி நாங்கள் புக் பண்ணிட்டோம், வேறு வழி இல்லை, இருந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதனால் வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ட்ரிப் அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ கிளம்புறோம்.
நீங்க ஹோட்டல் புக் பண்றீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து புக் பண்ணுங்க. இன்டர்மீடியேட் யாரையும் நம்பி அவங்க போட்டோ காமிச்சாங்கன்னு சொல்லிட்டுலாம் நீங்க எதுவும் புக் பண்ணாதீங்க. கைடு இங்க வந்து கைடு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே தராதீங்க. நீங்க நேர்ல வந்து நீங்க விசிட் பண்ணி ஆர்டர் புக் பண்ணுங்க, அதான் வந்து கரெக்டா இருக்கும். இங்க இருக்கிற எல்லா ரெசார்ட்லயுமே டைமிங்ஸ் இருக்கு. நீங்க அதை வந்து கேட்காம இல்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலைனாலும் நீங்களா கேட்டுக்கோங்க. டைமிங்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமிங் சொல்றாங்க, அந்த டைமிங்ல தான் பண்ணணும்னு சொல்றாங்க. இது எங்களுக்கு தெரியாதனாலதான் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. நீங்க அது எல்லாமே அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாட்டாலும் நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேம்ஸ் இருக்கு, கேரம் போர்டு இருக்கு, ஆனா வந்து அது எங்களுக்கு தரவே இல்லை. என்னன்னாங்கன்னா நைட்டு 10 o'clock முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ஆர்டர் புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே இருக்கு, நீங்க இன்னைக்கு 2 o'clock இருந்து மத்தியானம் வரைக்கும் 12 o'clock வரைக்கும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா 10:30 வந்து க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேட் ஹேபிட்டா இருக்கு. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. நான் இறக்குண்டா விழுந்துருவேண்ணா. இரு, என்னால் முடியும், என்னால் முடியும். இப்படின்னு இருப்பேன். போட்டோ இவன் மாறவே போட்டோ 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 இடு. போட்டோ இடு. சுபாஷே ஒரு சஃபாரி போகணும், டைம் இல்ல, சீக்கிரம் வரணும்னு சொன்னா இங்க வரைக்கும் போட்டோ எடுத்துட்டு எவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்போ வந்து நாங்க வந்து நீங்க ரிவ்யூ கொடுங்க யூடியூப் சேனல்ல. இல்ல பரவாயில்ல, பேசுங்க. நீங்க பேசுறதுல அவர்கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்டா ஒரு ஆன்சர். எங்க கூட்டிட்டு போறீங்க? நம்ம போறது ஃபுல்லா ஒரு 5 வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஒரு வாட்டர் ஃபால்ஸ், ஒரு டேம், ஒரு எக்கோ பாயிண்ட் இருக்கும், ஒரு ஹில் டாப் வியூ பாயிண்ட் இருக்கும், ஒரு ஹேங் இருக்கும். இப்போ வந்து 3 hours ஆகும் போயிட்டு வரலாம். 3 hours. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 1.5 hour to 2 hours தான் வருது. அந்த எக்ஸ்ட்ரா 1 hour கொடுத்து உங்களுக்கு போட்டோஸ் இருக்கு. நீங்க வந்தாலும் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுப்பீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கூட்டு போகலாம். உங்க பேரு? ஜிதின். இது என்ன பிளேஸ்? இங்க வந்து கேட்ட எப்படி சொல்றது, என்ன பிளேஸ்? நீங்க வந்து இங்க இருப்பீங்களா? சித்ராபுரம் சொல்லுவாங்க. சித்ராபுரம். 2 நாள்ல யூடியூபர், ஃபுல் யூடியூபர் ஆயிட்டு. சரி, இப்ப நாம எங்க போறோம்? என்ன நாம போறோம்? பாபாரோம். மைக் ஆன் பண்றா. மைக் ஆன் பண்ணல தானே இருக்கு. ஆன் பண்ணல தான் இருக்கு. வீடியோ எடுத்துருக்காங்க. அதான் ட்ரெண்ட். வானவில் வர முடியும். கண்ணாடி போட்டாலும் நம்ம வாங்குவோம்டா. டேய் போய் வாங்குவோம்டா. இதுல தெரியாது, கண்ணாடி போட்டாலும் இருக்காதான் தெரியும். ஏற்கனவே இருக்கு, அப்படி போடக்கூடாது. புரியல. உன்னை கேமராலே எடுக்க மாட்டான், நீ கண்ணாடியை போட்டு எடுப்பாங்களா?
பழைய காலத்து படத்துலலாம் செத்ததுக்கு அப்புறம் உட்காந்து கண்ணாடி போடுவாங்க அது மாதிரி இருக்கு. இந்த காமெடிலாம் பழைய காலத்துலயே முடிஞ்சு. இப்போ நம்ம வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்ட்னு சொல்லிட்டு ஜிப் லைன்ற ஒரு பிளேசஸ்க்கு வந்திருக்கோம். அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ரோலர் கோஸ்ட்லேயும் போகலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, நீங்கள் அதையும் வந்து நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, போச்சு ஜீப் எல்லாம் ஏறிட்டு இருந்தோம். பாதி வழியில் நிறுத்தி ஜீப் ஏறலன்னு சொல்லிட்டாரு. ஏறி குதிச்சோம், கையெல்லாம் கிழிச்சு ரத்த காயமாயிருச்சு. நாங்கள் வந்ததுலேருந்தே சம்பவம் மட்டும்தான் ஆகுது. ஜாலி பண்ணலான்னு நினைச்சோம். அந்த கேரளா ஜாலி எங்களை வச்சு நல்லா பண்ணுது. பாருங்க எவ்வளோ பெரிய மேடு, நடக்க முடியாமல் நடந்துட்டு இருக்கோம். சொன்னேன் எங்கேயும் ஏற முடியாது. ரத்த காவெல்லாம் வாங்கிடுறேன். இதுதான் கேட்கஞ்சி, இது வந்து லெமன் ஊறுகாய், இது வந்து மீன் தொக்கு, இது வந்து நம்ம ஊரில் தட்டைப்பயிறு தட்டைக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, அது அருமையாக இருக்குது. ஆம்லெட்டு, இது கேப்பக்கஞ்சி ஃபுல்லு, இது மோர். அருமையான டிஷ். கேரளா வந்ததுலேருந்து இப்போ தான் அருமையான டிஷ்ஷே சாப்பிட்றோம். தரமாக இருக்குது. இந்த வெயிலுக்கு வந்து இங்கே வெயில் அடிக்குது, ஆனால் அப்படியே ஆம்லெட் வச்சுட்டு அருமையாக இருக்குது. நைட்டோ மத்தியானம் இது கொடுத்துருந்தாலும் கூட ரொம்ப சந்தோஷம். அது நான் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்ணட்டுமா? மக்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. என்ன கதை சொல்லு. என்ன கதை பிரசாந்த், இங்க வந்தது வெறுப்பா இருக்கு. ஏன்? டிராவல் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. எல்லா லொகேஷனும் தாண்டி வந்தது. ஓகே. கிளைமேட்டும் அந்த அளவுக்கு ஒன்றும் ஹாட்டா கிடையாது, ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்தது. ஆக்சுவலி காய்ஸ், நாங்கள் என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்தோம். எங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் பிளான் பண்ணிட்டு கிளம்பி வந்தோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தூங்கி மறுபடியும் வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு, ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்ட்ரகிளோட தான் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ரூட்டு மாறி அது வந்து மறுபடியும் கேரளா போயிட்டு, கேரளாலேருந்து மறுபடியும் வந்து பொள்ளாச்சிலேருந்து உடுமலைப்பேட்டை வந்து அதுக்கப்புறம் தான் மூணார் வந்தோம். மூணார் வந்து ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெசார்ட் புக் பண்ணி உள்ளே வந்துட்டோம். அதில் ஒரு பஞ்சாயத்து, சின்ன ஒரு பஞ்சாயத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மணிக்கு செக்இன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி அதில் செக்இன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு, ஸ்விம்மிங் பூல் வீடியோ உங்களுக்கு வரும், ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கம் போட்டு சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்ற இடத்துக்கு போனோம் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு ஃபுட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பரோட்டா ஆர்டர் பண்ணோம். பரோட்டாவுக்கு வித் பீஃப் ஆர் சம்திங் ஏதாவது கிரேவி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இது கொடுக்குறாங்க, சட்னி கூட கொடுக்கல, வெறும் சாம்பார் கொடுக்குறாங்க. அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சாம்பார் மாதிரி இருக்குது. ஸோ வெரி ஹைலி டிசப்பாயிண்டட் ஃபார் எவ்ரிபடி. ஓகேங்களா, தென் சரி ஓகே, ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ வந்ததுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் போடலான்னு அப்படின்னு வந்தால் ஆல்ரெடி பேசுனது என்ன கதை ஆச்சுன்னா, கேம்ப் ஃபயரே உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேச்சு சொல்கிறாங்க. என்னன்னா, ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணப்பவே வந்து கேம்ப் ஃபயர் உங்களுக்கு இல்லை, ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது நம்ம பேசலை, ஃப்ரெண்ட்ஸ் வந்து தான் புக் பண்ணாங்க. ஸோ இப்போ ஒரு 9:30க்கு வந்து எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கேம்ப் ஃபயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து எங்களுக்கு வந்து அவங்களா கொடுக்குற மாதிரி இருக்குது. நாங்களாம் எதுவுமே வாண்டடாக வந்து எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பண்ண முடியல. அவங்களா வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு இதுதான் டைமு, இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு தராங்க நமக்கு. ஓகேங்களா, தென் கண்டிப்பாக வந்து ஒரு ஹைலி டிசப்பாயிண்டட் தான். மூணார் வந்து ஒரு ட்ரிப்புன்றது ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மூணார் ட்ரிப்பு. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சங்கட்டமாக முடிஞ்சிருச்சு எல்லா ட்ரிப்புமே. ஓகேங்களா, எல்லாருமே வந்து ரொம்ப ஆழ்ந்த சோகத்தில் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன சுமையிலோட இந்த வீடியோ சொல்லிட்டு முடிக்கிறேன். ஓகேங்களா, பாய்.